சாரிங்க சார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் உயிர்த்தெழுந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆம், மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா, குறிப்பாக அந்த ஜெப கூடுகை நடத்தி கொண்டிருக்கிற சகோதரி தன்ராஜ் ஐயாக்காகவும் சகோதரி ரெஜினாமாக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூடுகையில சேர்ந்த நாள் முதலாக ஆண்டவர் அற்புதமாக அடியாளி ஆண்டவர் இன்னுமாக ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி இன்னும் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். குறிப்பாக அருகாமையில மேரி சகோதரி இருக்கிறாங்க. அவங்க ஆர்சி சர்ச்சைக்கு தான் போவாங்க. இந்த கொரோனா டைம்ல ஜெபிக்கல வந்த நிகழ்ச்சி இந்த இதெல்லாம் பார்த்து 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 அந்த ஆர்சின்ற அந்த இதே மறந்து ஆண்டவர் அதிகமா ஜெபிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். எந்த நேரம் எப்ப கிடைக்குது அப்பெல்லாம் நான் ஜெபிப்பேன்னு சொல்லிட்டு 3 பெண் பிள்ளைகள். அதனால ஒரு வருமானத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில அவங்க செய்யறதுக்கு முடியாம அளவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கி ஜெபிக்கிறதுக்கு அவங்கள சொல்லி அவரோட ஆண்டவர் அதிகமா பேசி பேசி ஒரு ஜபத்துல அவங்கள ரொம்ப நல்லா வழி நடத்திருக்காங்க. இது எனக்கு ஆரம்பத்துல தெரியல. அந்த வீட்டுக்கு இந்த இடத்துக்கு நாங்க ஒரு 1.5-2 வருஷம் ஆகுது. அவங்க ஜெபிப்பாங்களாமா, ஆண்டவரே அந்த ஒரு கிறிஸ்துவ குடும்பம் நாங்க மட்டுமே இருக்கிறோம், எங்க முன்னாடி ஒரு குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வரும், எங்க முன்னாடி எல்லாம் அந்த ஏரியா முழுசும் இந்துக்களால் நிறைஞ்ச விக்கிரங்களால் நிறைஞ்ச ஒரு பகுதி தான் அங்க இருக்கிற இடம். அப்படி இருந்தாலும் அந்த அம்மா அவங்க ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கேட்டு கேட்டு பின்னாடி நாங்க இந்த பின்னாடி வீடு அவங்களுக்கு பின்னாடி வீடு நாங்க வந்துட்டோம். வந்த பிறகு அவங்க சொல்றாங்க, அம்மா நாங்க ஒவ்வொரு நாள் ஜெபிக்கும் போது எங்க முன்னாடி ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வரும், எங்களுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வரணும்னு சொன்னாங்க. சொல்லி ஜெபிப்பேன், எங்களுக்கு பின்னாடி வந்துக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு. அதுக்கப்புறமா அதே மாசத்துல இன்னொரு முறை நாங்க 2 பேரும் இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆண்டவரே நான் தனியா இருந்தே ஜெபிப்பேன், இப்போ சகோதரி கூட ஜெபிக்கும்படி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு ஒரு நாள் நாங்க தேர்ந்தெடுத்து நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 2 பேருமா ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதே 1 மாசத்துலயே அப்படி ஒரு கிறிஸ்தவ குடும்பம் திருப்பூர்ல இந்த இடத்துக்கு வந்தாங்க. அப்புறம் நாங்க 3 பேரும் ஒண்ணு பேசி செஞ்சு ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா நடத்துற, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற சொல்லிட்டு அப்புறம் நாங்க 3 பேருமே இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிச்சோம். 3 பேருமா இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பைபிள் கிளாஸ்ல அந்த மணி பையன் ஜெபிச்சான் பாருங்க, அது அவங்க ஒரு இந்து குடும்பம், பயங்கரமான எல்லா காரியங்களும் மாலை போட்டு குண்டத்துல இறங்குறது, மாலை போட்டுன்னு அங்க போறது இங்க போறது, இப்படி ஒரு பயங்கரமான குடும்பம். ஆனா அந்த பையனுக்கு தகப்ப இறந்துட்டாரு. தாய் வேற திருமணம் செஞ்சு அந்த பையன் அவங்க பெரியப்பா வீட்டுல வளருது. அந்த பையன் அதிகமா வீட்டுல இருந்தா டைலர் தைப்பையன், துணி தைக்க அந்த பையன் வந்துட்டு இருப்பான். மேரி வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வருவான். இந்த பையன் வரும்போது சின்ன பையன் 6வது படிக்கிறான். அந்த பையன்கிட்ட அதிகம் மேரி வீட்டுல இருக்கனால அவங்களோட சேர்ந்து ஜபத்துல இருப்பான் போல. நான் அந்த பையன் இப்படி இருக்கானே பையனுக்காக நாங்க ஜெபிப்போம் சொல்லி ஜெபிச்சுட்டே இருப்போம். அப்புறம் அந்த பையன் என்ன பண்றான், அந்த வந்த அளவு உள்ள வாங்கியிருப்பான் போலக்குது. நானும் அந்த பைபிள் கிளாஸ்க்கு வாப்பா எங்க வீட்டுக்கு, இந்த மாதிரி நல்லா உனக்கு கதைலாம் பாட்டெல்லாம் சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவங்க மேரி வீட்டு தாண்டிட்டு எங்க வீட்டுக்கு வரணும், மேரி வீடு தான் இன்னும் முன்னாடி. அப்படி இருக்கும்போது அப்புறம் மேரிக்கு அம்மா அந்த இதை உனக்கு அனுப்பிச்சு விடுறேன், பையனை கூப்பிட்டு உட்கார வைமா, அங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னேன். சரி, அவங்கள அதை இள வாலி பிள்ளைங்களா இருக்கிறதுனால அதை அதிகமா கவனிக்காம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ ஆன்லைன் அவங்களுக்கு குரூப்ல இருந்து போட்ட உடனே இப்ப அவங்க ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுல ஒவ்வொரு நாள் கூப்பிடும்போது வராது, அன்னைக்கு வந்துட்டு அவ்வளவா ஜெபம் பண்றோம். அப்பதான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த பையன் இப்படி எல்லாம் குண்டத்துல இறங்க மாலை போட்டு சின்ன பையங்களே இப்படி எல்லாம் செய்யறாங்களே சப்பா, இந்த இப்படியாக ஜெபிச்சோமே, அப்ப இப்ப இந்த பையன் இந்த அளவுக்கு ஆண்டவர் உள்வாங்கி இருக்கிறார், அப்ப அவங்க கோடி கோடி ஸ்தோத்திரம் சப்பா சொல்லிட்டு நன்றி சொன்னேன். அது போல ஆண்டவர் அப்பா எவ்வளவாக நேசிக்கிறார் என்பதை நான் நினைச்சு இந்த ஜப கொடிக்கு கோடி 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 நன்றி சொல்றேன். இந்த ஜப கொடிக்கு மூலமாக நான் அநேகர் தொடப்படணும். அதே போல எனக்கு முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆரம்பத்துல ரொம்ப ஆசை. நான் ஏஜி சர்ச்சுக்கு தான் அஸ்திவாரம் ஏஜி சர்ச்சுக்கு தான் நான் போயிருந்தேன். அங்கதான் ஞானஸ்நானம் எடுக்க போகும்போது எங்களுக்கு சேசி சர்ச்சு அவர் என்னன்ட்டாரு, அங்க வேண்டாம் இங்கே எடுத்துக்கோ அப்படி சொன்னதுனால அந்த ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஆனாலும் எனக்கு முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு அந்த வாஞ்சி ஒவ்வொரு முறை தடைப்பட்டுக்கிட்டே கிடந்தது. இந்த முறை
இந்த கூடுகளை சேர்ந்த பிறகு அந்த ஞாசனம் அந்த இயக்கத்தை வந்து எங்க சபையில அலோன்ஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி முழுக்க ஞானசனம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி எடுக்குங்க, இப்படி அப்படின்னு விருப்பத்துப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் சரி நான் மட்டும்தான் விரும்புறேன்னு சொல்லிட்டு என் குடும்பத்துல நான் மட்டும் அப்படின்னு முழுக்க ஞானசனம் எடுக்கணும், அப்படி எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லைனா என் மக சொல்றா. உடனே எங்க மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே எங்க மருமக கிட்ட பேசும்போது என் மருமக சொல்றாங்க, என் மகன் கிட்ட என் மகன் சொல்றாங்க லைனா எங்க ஒத்தினி பேர் நான் போயிடும் உங்களுக்கு ஞானசனம் எடுத்துட்டுங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இன்னமாக ஆண்டவரே வழி நடத்தணும். இன்னும் அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். இதன் மூலமாக இந்த குடுக்க சேர்ந்த மூலமாக அநேகருக்கு அந்த கைப்பிரதி கொடுக்கிற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு எனக்கு ஆண்டவர். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எனக்கு மனசுல யார் படுறாங்களோ எங்க யார் பாக்குறனோ அவங்களை ஜெபிக்கணும்னு அந்த இடத்துல அங்கேயே ஜெபம் பண்ணிட்டு அவங்க விருப்பப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் ஜெபம் பண்றதுக்காக நான் ரெடியா இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.